கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலேயும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற வன்முறை, பாலியல் குற்றங்கள், கொலை கொள்ளை வழக்குகளுக்கு எதிராக தமிழகத்தினுடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட மாடல் அரசாங்கத்தை வருகின்ற தேர்தலில் அரசாங்கத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அத்தனை மகளிரணி சகோதரிகளும், கூட்டணி கட்சியில் இருக்கின்ற மகளிர் நிர்வாகிகள், அதே போல பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் இன்று ஒரு விஷயத்தை அவர்களுடைய கூட்டமும் உணர்வும் தெளிவுபடுத்துகிறது. தமிழகம் என்பது அமைதி பூங்கா, தமிழகம் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். பள்ளி கல்லூரிகளில் அதிகமாக பயிலக்கூடிய பெண் மாணவிகள் தைரியமாக அவர்களை கல்விக்கு அனுப்பலாம் என்கின்ற சூழலை எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு சுக்குநூறாக பொடி பொடியாக உடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று பல்கலைக்கழகங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை. பேருந்து நிலையங்கள், ரயில் நிறுத்தங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை. வேலைக்கு செல்கின்ற பெண் குழந்தைகள் அவர்கள் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டுமே என்று வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கவலையோடு காத்திருக்க சூழலை இப்போது திமுக அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் காரணமாக எந்த இடத்திலேயும் எப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்து விடுமோ என்கின்ற பதைப்போடு இன்று பெண்கள் நடமாட வேண்டி இருக்கிறது. 7 வயது முதல் 70 வயது மூதாட்டி வரை பாலியல் குற்றங்கள் அவர்கள் மீது சர்வசாதாரணமாக நடத்தப்படுகிறது. இன்று தமிழகத்தில் 33% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. போக்சோ குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 52% அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகள் 109% தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, பெண்களை போற்றுகின்ற தமிழ்நாடு என்கின்ற சிறப்புகளை எல்லாம் இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்கள் அரசு சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இதற்காக தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஒவ்வொரு கிராமங்களிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற மகளிர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வார்கள். இது ஏதோ ஒரு இடத்தில், பொதுவான இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது மட்டுமல்ல, வருகின்ற 60 நாட்களும் கையோடு கை சேர்த்து எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு மகளிரும் திமுக அரசுக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள். இந்த கூட்டத்திலே முன்னாள் அமைச்சர்கள் திருமதி வளர்மதி அவர்களும் திருமதி கோகுலேந்திரா அவர்களும், அதே போல அமமுகவினுடைய செல்வி CR சரஸ்வதி அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திலகபாமா அவர்களும், தமிழ் மாநில காங்கிரசின் ராணி கிருஷ்ணன் அவர்களும் மற்றும் எங்கள் கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், மாநில துணைத் தலைவர் திருமதி குஷ்பு சுந்தர், மாநில மகளிரணி தலைவர் திருமதி லலிதா ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட அத்தனை மகளிரணி சகோதரிகளும் சென்னையினுடைய ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எங்களுடைய இந்த போராட்டம் என்பது இப்போது முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். வருகின்ற காலத்தில் இன்னும் நெருக்கமாக, இன்னும் வேகமாக திராவிட மாடல் திமுக அரசுக்கு எதிரான எங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம்.